வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அன்பார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மாலை வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து, சிறிது நேரம் உங்களுக்கு மகிழ்ச்சியாக வாழ மனவளக்கலை என்னும் தலைப்பில் நான் உரையாற்ற இருக்கிறேன். மகிழ்ச்சியாக வாழ்றதுன்னா உடல்நல பிரச்சனை, பொருள் பிரச்சனை, உறவு பிரச்சனை, மன அமைதி பிரச்சனை என்று 4 வகையான பிரச்சனைகள் மனித வாழ்க்கையில வரும். எல்லாருக்கும் தெரியும். உடல் பிரச்சனைன்னா என்ன? நாம் எல்லோரும் ஆரோக்கியமா உடல் நலத்தோட வாழணும்னு நினைக்கிறோம், விரும்புறோம். ஆனா அதை அடைய முடியல. உடல்ல நோய் வந்தது, நோய் வந்த நோய் போக மாட்டேங்குது. இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அந்த பிரச்சனை தான் இங்க நம்முடைய மகிழ்ச்சியை கெடுக்கிறது. உடல்நல கெட்டு போச்சு, நோய் இருக்குது, மனம் மகிழ்ச்சியா இருக்குமா? ஹாப்பியா இருக்குமா? இருக்காது. அதே போல பொருள் மனிதனுக்கு ரொம்ப வேணும். பொருள் இல்லாருக்கு உலகம் இல்லை. பொருள்னா உயிர் வாழ்றதுக்கு உணவு, உடை, உறவிடம், அது மட்டுமல்ல. கஷ்டப்படாம வாழணும், காலத்தை மிச்சப்படுத்தி வாழணும். கமாடிட்டிஸ் ஃபார் கம்ஃபர்டபுள் லிவிங் அண்ட் கமாடிட்டிஸ் ஃபார் சென்சுவல் என்ஜாய்மெண்ட். ஏராளமான பொருள் வேணும். இந்த பொருளை நாம் பயன்படுத்தி வாழுகிறோம். அந்த பொருள் இல்லைன்னா உயிர் வாழவும் முடியாது. உணவு, உடை, உறவிடம் இல்லைன்னா மரணமே வந்து. எதுக்கு உயிர் வாழ்றோம்? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க. சர்வைவல் இஸ் ஃபார் என்ஜாய்மெண்ட். அதுதானே. இப்போ என்ஜாய்மெண்ட்டுக்கே வாய்ப்பு இல்லைன்னு வச்சுக்கோங்க. திடீர்னு கண்ணுக்கு பார்வை உணர்வு இல்லை, காதுக்கு கேட்கிற உணர்வு இல்லை, மூக்குக்கு வாசனை உணர்வு இல்லை, நாவுக்கு சுவை உணர்வு இல்லை, தோலுக்கு தொடு உணர்வும் இல்லை வச்சுக்கோங்க. இப்படி சில நிலைமை சிலருக்கு வருது இல்லையா? கோமாங்கிறது என்ன? அதுதானே. உணர்வு இல்லை, ஆனா உயிரோட இருப்பான், வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அப்ப இந்த உணர்வு அற்ற நிலையில ஒருத்தர் வாழ்ந்தா இந்த உலக இன்பங்களை அனுபவிக்க முடியுமா? தொட்டு சுவைத்து முகர்ந்து பார்த்து கேட்டு பொருள் உறவிலும் பால் உறவிலும் இந்த புலன் இன்பங்களை தான் நாம அனுபவிக்கிறோம். இதுக்கு பொருள் வேணும். பொருள் இப்ப இருக்குதா இல்லையா? இருக்குது. இன்னொருத்தர்கிட்ட இருக்கிற மாதிரி எனக்கு வேணும்னு நினைக்கிறோம். ஏன்னா இந்த பொருள் எல்லாரிடமும் ஒரே மாதிரி இருக்காது. அப்போ நாம விரும்புறோம், நாம நினைக்கிறோம் எனக்கு இருக்கிறது போதும் அப்படின்னா பிரச்சனையே இல்லை. இதுக்கு மேலேயும் வேணும் என்ற ஒரு ஆசை இருக்கிறது. ஆனா தேவைன்னு ஒண்ணு இருக்குது, மினிமம். அது உணவு, உடை, உறவிடம், உயிர் வாழ்றதுக்கு போதுமல்ல. அதுக்கு மேலேயும் பொருள் இருக்குது நம்ம கிட்ட. ஆனாலும் இன்னும் வேண்டும், இன்னொருவரிடம் இருப்பது போல எனக்கு அந்த பொருள் வேண்டும். ஏன்னா நான் இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கணும், கஷ்டப்படாம அனுபவிக்கணும், காலத்தை மிச்சப்படுத்தி அனுபவிக்கணும். ஒரு ஆசை இருக்குது இல்லையா? நம்ம விரும்புற மாதிரி பொருள் ஈட்ட முடியாத போது அது ஒரு பிரச்சனையா இருக்கு. மனம் துன்பப்படுது அல்லது கவலைப்படுகிறது. எப்படி ஹாப்பியா இருப்பீங்க? அதே போல நமக்கு உதவுறதுக்கு உறவுகள் வேணும். தனியா மனிதன் வாழவே முடியாது. எண்ணி பாருங்க, பிறர் உதவி இல்லாம மனிதன் வாழல. பொருள் ஈட்டுறதோ உலக இன்பங்களை அனுபவிக்கிறதுக்கோ வாழ்க்கையில என்ன செய்யறோம்? பிறந்ததுல இருந்து வாழ்க்கை முழுவதும் ஒன்னு பொருளை ஈட்டுகிறோம், இன்னொன்னு பொருளை உபயோகப்படுத்துறோம். இந்த பொருளை எதுக்கு உபயோகப்படுத்துறீங்க? உயிர் வாழ்றதுக்கு. இன்னொன்னு என்ஜாய்மெண்ட். அப்புறம் இன்னொன்னு பொருள் ஈட்டுறோம். இதுக்கு பிற
மக்களுடைய உதவி இல்லாம இயலுமா? முடியவே முடியாது. ஒரு பிடி உணவு கையில வந்திருக்குதுன்னா அது எத்தனை பேருடைய உழைப்பு. நாம் மனிதன் தனியாக வாழல, கூடிதான் வாழ்றான். மனித குலமாக வாழுகிறான். நானாக வாழவில்லை, நாமத்தான் வாழுகிறோம். இது நிறைய பேருக்கு இன்னும் தெரியல. நானாக யாரும் வாழல, நாமத்தான் வாழுகிறோம். அப்போ எல்லோரும் நமக்கு உதவணும். அந்த உதவுற நட்பை, உறவை நாம சம்பாதிக்கணும். நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சொல்லுவாங்க, 4 பணம் சம்பாதிக்கிறது முக்கியம் இல்லப்பா, மனிதர்களை சம்பாதிக்க வேண்டும் சொல்றோம். எதுக்கு? உதவுற மக்கள் தானே. பிறக்கும் போது பெற்றோர் இருக்கிறாங்க, பெற்றோர் இல்லைன்னா பாதுகாவலர்னு ஒருத்தர் வந்துடுறாரு அங்க, இல்லையா? அப்புறம் ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்னாடி வாழ்க்கை துணை, அப்புறம் குழந்தைகள் எல்லாம் தேவை இருக்குது இல்ல. ஒரு சமுதாய மக்கள், அதாவது ஊர் மக்கள், உறவினர்கள், இல்ல மக்களுடைய உறவுல தானே வாழ்றோம். நமக்கு உதவுகிற உறவுகள் அமையாத போது, உறவு அமைஞ்சிருக்குது, அது உதவுற மாதிரி இல்ல, உபத்திரமா இருக்குது. கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றோம், எத்தனை பேருக்கு உதவுற வாழ்க்கை துணை அமைஞ்சிருக்குது, அங்க நிம்மதி இல்லை. உதவுற குழந்தைகள் இருக்காங்களா? உதவுற பெற்றோர்கள் இருக்கிறாங்களா? அந்த உறவு அமையல. இந்த உறவுகள் இல்லாம மனிதன் வாழவே முடியாது. அப்போ அந்த உறவை ஈட்டி நம்ம ஈட்டணும். நம்ம விரும்புற மாதிரி உறவு அமையல. இப்ப அது ஒரு பிரச்சனையா இருக்குது நமக்கு. இட்ஸ் a problem. இது என்ன ப்ராப்ளம் சொல்றோம்? ஹார்மோனி ப்ராப்ளம், ரிலேஷன்ஷிப் ப்ராப்ளம். முதல் ப்ராப்ளம் என்ன சொன்ன? ஹெல்த் ப்ராப்ளம். 2வது ப்ராப்ளம் என்ன சொன்ன? வெல்த் ப்ராப்ளம். 3வது என்ன ப்ராப்ளம்? ஹார்மோனி, ரிலேஷன்ஷிப். இப்ப நம்ம அலுவலகங்கள்ல பணியாற்றுறோம். நானும் உங்களை மாதிரி இந்து அறநிலையத்துறை, அதுல 30 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட், அதுக்கு முன்னாடி டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், 3 துறையில நானும் பணியாற்றி ஓய்வு பெற்றிருக்கிறேன். 2002 ரிட்டையர்ட் ஆனேன். நான் ரிட்டையர்ட் ஆஸ் ரீஜனல் ஆடிட் ஆபீசர். மிஸ்டர் விஸ்வநாதனுடைய ஃபாதர் இந்த டிபார்ட்மெண்ட்ல தான் இருந்தார், எனக்கு உறவினர். நீங்க நினைச்சு பாருங்க, அலுவலகத்துல வேலை செய்யணும்னா எத்தனை பேருடைய உதவி தேவை இருக்கு நமக்கு. ஏடி இருக்கிறீங்க, நீங்க மட்டும் இங்க இருந்தீங்கன்னா வேற ஸ்டாஃபே இல்லைன்னா நீங்க ஏடியே இல்லை, வேலை செய்ய முடியாது. அப்போ மனிதன் எப்பொழுதும் சமுதாய உறவுல தான் வாழ்றான். அந்த உறவு இனிமையா இல்லைன்னா இங்க மகிழ்ச்சியே இல்லை. 3 ப்ராப்ளம் ஆச்சா? இதுக்கு மேல இன்னொரு ப்ராப்ளம் இருக்கு. சிலருக்கு இந்த ப்ராப்ளமே இல்லை, இப்போதைக்கு இல்லை, ஆனாலும் அவர்களுக்கு அமைதி இல்லை. ஏதோ ஒரு இனம் புரியாத மன நிறைவின்மை, ஒரு சாட்டிஸ்பாக்சன். இது என்ன லைஃப்? சரி, இந்த வாழ்ந்துட்டு இன்னும் வாழணும்னு நினைக்கிறோம். சலிப்பு கூட வரும் சில சமயத்துல. ஒரு இனம் புரியாத நிறைவின்மை. மரணம் வருது, வயதான காலத்துல வரும், அப்போ பயம் வந்து, ஐயோ செத்து போயிடுவேனே. ஏன்? இப்ப என்ன? இப்போ உனக்கு உடல் பிரச்சனை இல்ல, பொருள் பிரச்சனை இல்ல, உறவு பிரச்சனை இல்ல, நீ ஹாப்பியா தானே இருக்கிற. ஆனா ஒரு இனம் புரியாத நிறைவின்மை இருக்கிறது. மரணம் வரும்போது பயம் வந்து, ஒரு துன்பம் வந்து, மரண பயம். அப்போ அந்த ஏதோ ஒரு ஆத்ம, அது மன அமைதியின்மை இருக்குது எல்லாருக்குமே. இருக்குதா இல்லையா? இந்த உலக இன்பங்களை அனுபவிக்கிறோம். உடல் பிரச்சனை இல்ல, பொருள் பிரச்சனை இல்ல, உறவு பிரச்சனை இல்ல. நம்ம இருக்கிற இடத்துல சாப்பிடுறோம், பார்க்கிறோம், கேட்கிறோம், முகர்றோம், தொட்டு அனுபவிக்கிறோம். இருந்தாலும் சுற்றுலா போறோம், போற இடங்கள் எல்லாம் அனுபவிக்கிறோம்.
இன்னொருத்தர் அனுபவிக்கிறது மாதிரி நாம அனுபவிக்கணும்னு நினைக்கிறோம். ஒருத்தர் வெளிநாட்டுல போய் அனுபவிக்கிறாரு, உடனே நமக்கு ஆசை வருது. அங்க இப்ப பாருங்க, ஒண்ணு மரண பயம் இருக்குது, உடல் பிரச்சனை இல்ல, பொருள் பிரச்சனை இல்ல, உறவு பிரச்சனை இல்ல. ஆனால் இந்த உலக இன்பங்களை அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் அதுல ஒரு நிறைவு இல்லை, ஆசை இருந்து கொண்டே இருக்கிறது. அந்த ஆசை இருக்கிறதுனால நிறைவு இல்லை. பாருங்க, போதும், எனக்கு இருக்கிற உடல் நலம் போதும், பொருள் போதும், உறவு போதும், நான் அனுபவிச்சது போதும் என்கிற மனநிலை வந்திருக்குதா? வரல. இதுதான் போதும் என்ற மனம் இல்லை, மன நிறைவு இல்லை. இதைத்தான் சான்ஸ்கிரிட்ல ஆத்ம சாந்தின்னு சொல்றாங்க. மன நிறைவு, மன அமைதி இல்லை. இப்ப அமைதி பிரச்சனை, 4 பிரச்சனை ஆச்சா? சொல்லுங்க. இப்போ ஹெல்த் ப்ராப்ளம், வெல்த் ப்ராப்ளம், ஹார்மோனி ப்ராப்ளம், பீஸ் ப்ராப்ளம். இந்த 4 ப்ராப்ளத்தை வச்சுக்கிட்டு நீங்க எப்படி ஹாப்பியா வாழ போறீங்க? ஆனா சொல்லிட்டு இருக்கிறோம், ஹாப்பி பர்த்டே, ஹாப்பி வெட்டிங் டே, ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி லைஃப், ஹாப்பி ஃபங்க்ஷன்ஸ், எல்லாமே ஒகேஷன்ஸ் எல்லாம் சொல்லுவோம். எல்லாரும் எப்படி வாழணும்னு நினைக்கிறோம்? ஹாப்பியா வாழணும். அதுக்கு ஆங்கிலத்தில் ஹாப்பி, தமிழ்ல இருந்தா சொன்னாங்க மகிழ்ச்சி. இப்ப மகிழ்ச்சியாக, இதான் நலவாழ்வு. இப்ப ஒருத்தர் சந்திப்பு கேட்கிறோம், நல்லா இருக்கீங்களா, நலமா இருக்கீங்களா? அப்ப நலவாழ்வு, மகிழ்ச்சியான வாழ்வு, இன்பமான வாழ்வு, துன்பமில்லாத வாழ்வு, கவலை இல்லாத வாழ்வு, நிம்மதியான வாழ்வு எல்லாம் சரிதானே? இப்படி வாழணுமா வேண்டாமா? வாழணும். நானும் அப்படித்தான் இருந்தேன் ஒரு காலத்துல. எப்படி நிம்மதியே இல்லை. அப்பதான் தேடுறேன் இந்த நிம்மதி, அமைதிக்கு. நம்ம யாரை தேடுறோம்? நம்ம அறியாமலே யாரோ நம்ம கிட்ட சொல்லி வச்சிருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். அதுக்கு என்ன வேணும்னா கடவுளுடைய அருள் வேணும். இந்த கவலை இல்லாமல், துன்பம் இல்லாமல், மகிழ்ச்சியாக, அமைதியாக வாழ்வதற்கு நீ கடவுள் அருளை பெற வேண்டும் என்று சொல்லி வைத்திருக்கிறார்கள். ஆகையினாலதான் நம்ம எல்லாரும் கடவுளை வேண்டிட்டு இருக்கிறோம். கடவுளை நம்புறோம். ஒரு சிலர் கடவுளை நம்பாதவர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு பகுத்து அறிவு என்று அறிவை நம்புகிறார்கள். 2 குரூப். இதைத்தான் சொல்லி வச்சாங்க. ஒன்னு ஆஸ்திகன், இன்னொருத்தன் நாஸ்திகன். கடவுள் ஏற்பு கொள்கையாளர், இன்னொருத்தன் கடவுள் மறுப்பு கொள்கையாளர். இந்த உலகத்தில் இருக்க மக்களை 2ஆ பிரிக்கிறோம். இப்ப நீங்க எல்லாம் கடவுள் ஏற்பு, யாருக்காவது கடவுள் மறுப்பு கொள்கை இருக்குதா? எல்லாரும் கடவுளை நம்புறீங்க, கடவுளை நினைக்கிறீங்க, கடவுளை வணங்குறீங்க. எதுக்கு? அமைதிக்கு, ஹாப்பியா வாழ்றதுக்கு. அப்படித்தானே? நானும் அப்படித்தான் இருந்தேன். அதுக்காக தான் லோக்கல் ஃபண்ட் ஆடிட்ல இருந்து இந்து அறநிலைத்துறைக்கே வந்தேன். ஏன்னா அங்க போனா நிறைய டெய்லி ஒரு கூட கோயிலுக்கு போலாம், அது இலவச தரிசனம், எல்லாம் ஃப்ரீ. தங்குறதும் கூட ஃப்ரீயா இழுக்கலாம். உங்களுக்கு தெரியாத விஷயம் இல்லை. ராஜ மரியாதை, பட்டு பரிவட்டம் கட்டி, அர்த்த மண்டப தரிசனம், பழனிக்கு போன அந்த ரக்கால சந்தனம், சிரசு விபூதி எல்லாம் கிடைக்கும் இல்லையா? எதுக்கு போனோம்? கடவுள் அருளை பெற. கடவுள் அருளுக்கும் மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு என்ன சம்பந்தம் தெரியாது. ஆனா நம்ம வேண்டிக்கிட்டே இருக்கிறோம். எப்படி எப்படியோ வேண்டுறோம். காலத்தை செலவு செய்து, பொருளை செலவு செய்து. வருடந்தோறும் திருப்பதிக்கு போறவங்க இருக்கிறாங்க. வருடந்தோறும் 2 மாதம் இருமுடி கட்டிக்கிட்டு பழனிக்கு, சபரிமலைக்கு போறவங்க இருக்கிறாங்க இல்ல? இந்த கடவுள் அருளை பெறுவதற்கு பெரும் தொகையை செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள், உடலை வருத்தி கொண்டிருக்கிறார்கள். ஹாப்பினஸ் வந்துதா? வரல. ஏன்? அப்ப ஏதோ சொல்லி வச்சிருக்காங்களே,
கடவுள் எல்லாம் கடவுள் அருள் இருந்தா எல்லாம் கிடைக்கும் சொல்லியிருக்காங்களே, அது என்ன? இட் இஸ் மிஸ் அண்டர்ஸ்டுட். கடவுளை அறிய வேண்டும் என்று சொல்லி இருக்கிறார்கள். இது எங்க இருக்குதுன்னா வேதத்தில் இருக்கு. உலகம் முழுவதும் பல மத நூல்களுக்கு பேரு வேதம். அனைத்து மத நூல்களுக்கும் தலையாய மேலான ஒரு வேதம் எது தெரியுங்களா? இந்த பாரத நாட்டில் வியாசர் தொகுத்து கொடுத்த சதுர் வேதங்கள், ரிக், யஜுர், சாம, அதர்வண வேதம். அந்த வேதத்தினுடைய சாரம்தான் பகவத்கீதை. அந்த பகவத்கீதையில சொல்லி அர்ஜுனனுக்கு கிருஷ்ணன் சொல்றார், அமைதியாக வாழ, மகிழ்ச்சியாக வாழ என்னை அறிய வேண்டும், என்னை வேண்ட வேண்டியது ஒன்றுமே இல்லை. ஆனால் இந்த மக்கள் என்னை அறிய வேண்டும் என்பதை அறியாமல் என்னை வேண்டுகிறார்கள். இதனால என்னை அறியாததுனால அவர்களுக்கு உடல் நலம் காக்கிற அறிவில் அறியாமை இருக்கிறது, பொருள் ஈட்டுகிற அறிவில் அறியாமை இருக்கிறது, உறவு நலம் காக்கும் அறிவில் அறியாமை இருக்கிறது, மன அமைதிக்கு மனம் பற்றிய அறியாமை இருக்கிறது. அறியாமையே துன்பங்களுக்கெல்லாம் காரணம். கேள்விப்பட்டிருப்பீங்க, அஞ்ஞானம். அஞ்ஞானம் என்பது இருள். அந்த அறியாமை என்கிற அஞ்ஞானம் தான் துன்பங்களுக்கு காரணம், கவலைகளுக்கு காரணம், பிரச்சனைகளுக்கு காரணம், மகிழ்ச்சியின்மைக்கு காரணம். அப்ப அது என்ன சொல்றான்? இந்த அறிவை நீ அறிய வேண்டும் அல்லவா? உடல் நலம் காக்கிறதுக்கு உனக்கு அறிவுதான் வேணும். தேவையான பொருளை ஈட்டணும்னா உனக்கு அறிவுதானே வேணும். இந்த ஒரு மோட்டார் வாகனம் வாங்குறோம், அது ஊர் பயணத்திற்கு, வாழ்க்கை பயணத்துக்கு இந்த உடல்ங்கிற வாகனம் நாம தானே பராமரிக்கணும். மோட்டார் வாகனம் வாங்கின போது ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவல் கொடுத்தாங்க கையில. யாரு பிரிப்பேர் பண்ணது? prepared by the manufacturer. இந்த உடம்புல மேனுபேக்சர் பண்ணது யாரு? இறைவன். அப்ப இது ஆபரேட் பண்ற, பராமரிக்கிற அறிவு யாருக்கு தெரியும்? இறைவனுக்கு தான் தெரியும். அப்ப அந்த அறிவை எங்கிருந்து பெறுவது? புக்கா கொடுக்க முடியும்? எந்த லாங்குவேஜ்ல கொடுக்கிறது? மோட்டார் வெஹிக்கிள் டெலிவரி கொடுக்கிறப்போ டீலர் கொடுத்தாரு, புக்கு சேர்த்து கொடுத்தாரு, ஆபரேஷன் மெயின்டெனன்ஸ் மேனுவல். இதை டெலிவரி கொடுத்த நம்ம அம்மா கொடுத்தாங்களா? கொடுக்க முடியுமா? அந்த இறைவனிடமிருந்தே நாம் அறிய வேண்டும். அது அந்த இறைவனை அறிந்தால் அவனே சொல்லிவிடுவான் அப்படின்னு வேதம் சொல்லு. அதே போல பொருள் ஈற்ற அறிவு. பொருளை எப்படி பண்ண போறீங்க? இயற்கையில் இருக்கிற பொருளை ஈட்டணும், அதை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்தணும். பஞ்சு இருக்குது, ஆடை ஈட்டணும். அப்ப பஞ்சு செய்த அறிவு யாருடையது? இறைவனுடைய அறிவு. அது அப்ப அதை உருமாற்றி தரம் மாற்றி அழகுபடுத்துகிற ஈட்டுகிற அறிவு யாருக்கிட்ட வேணும்? விலங்குகளுக்கு தேவையில்லை, அது இருக்கிற பொருள் அப்படியே பயன்படுத்தும். மனிதனுக்கு தான் அறிவு வேணும். இந்த அறிவை எங்கிருந்து பெறுவது? அதுவும் இறைவனிடமிருந்து தான் பெறணும். அதனாலதான் இப்ப விலங்குகள் ஸ்கூலு காலேஜில் போய் படிக்க போகுதா? தொழில் அறிவுக்கு. இப்ப தொழிலுக்கு தானே படிக்கிறீங்க, ப்ரொஃபஷனல் கோர்ஸ். ஏதாவது ஒரு தொழில், அதுக்கு தானே போறீங்க. இந்த தொழிலறிவுக்கு படிக்க போறப்ப எதுக்கு கடவுளை வேண்டீங்க? கடவுளுக்கும் தொழிலறிவுக்கும் என்ன சம்பந்தம்னா, நீ கடவுளை அறிந்தால் அந்த தொழில் அறிவு உனக்கு விளங்கும், அந்த இறைவனே சொல்லிவிடுவான். தான் உண்மை. அதே போல இந்த நட்பு நலம், மக்கள் உறவை சம்பாதிக்கணும். அது எப்படி? இந்த உறவுகளை படைச்சது யாரு?
எல்லாத்தையும் நமக்கு மனிதனுக்கு தேவையானதெல்லாம் ஏதோ ஒன்று படைத்திருக்கிறது. அதுதானே இறைவன், அதுதானே கடவுள். அனைத்தையும் ஆக்குவது, அனைத்தையும் இயக்குவது, அனைத்தையும் மறைப்பது. ஜெனரேட்டர், ஆபரேட்டர் அண்ட் டெலிட்டர், GOD, காட். அந்த காடு தானே எல்லாத்தையும் கொடுத்திருக்குது. அப்போ அந்த உறவை பேணி காக்கிற அறிவையும் யார் கொடுக்கணும்? இறைவன் தான் கொடுக்கணும். எப்படி அந்த இறைவனிடமிருந்து பெறுவது? அவனை அறிந்தால் அவன் சொல்லிவிடுவான். அதே போல மனம்னா என்ன? எனக்கு நீ யாரு? இந்த மனசை படைச்சதும் இறைவன் தானே. இந்த மனம்னா என்ன? இந்த மனதை பற்றிய அறிவு இருக்குதா மனுஷனுக்கு? அந்த அறிவு வந்து விட்டதானால் அது யாரு சொல்லுவா? இறைநிலை தான் சொல்லணும். அதனால இந்த உடல்நலம் காக்கிற அறிவு, பொருளை ஈட்டுகிற அறிவு, உறவு நலம் காக்கிற அறிவு, மனம் பற்றிய அறிவை மனிதன் பெறணும். அதுக்கு அந்த கடவுளை அறிந்து அந்த கடவுளோடு நம் மனதை இணைத்து விட வேண்டும். அதான் யோகா, இணைதல். அப்பதான் மனம் அதுவாக மாறும். அதுவாக மாறின உடனே அங்க இருக்கிற அறிவு எல்லாம் நமக்கு வந்துடும். அங்க அறிவு இருக்குது. இறைநிலை என்பதே அறிவு. அங்கே அறிவு இருக்குது. அப்போ இறைவனோடு மனம் இணைந்து விடுகிற போது இந்த மனதுக்கு தேவையான அறிவை எல்லாம் இறைநிலையிலிருந்தே பெற்று விடலாம். அதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ ஒரு பெண், ஒரு அழகான பெண், அறிவுள்ள பெண், நல்ல பண்புள்ள பெண். ஆனா அவங்க பெற்றோர் ஒரு பெரிய வசதி இல்லை. ஏதோ சுமாரான வசதி இருக்குது. ஏதோ காலேஜில் படிச்சது, ஒரு டிகிரி படிச்சது. அந்த பொண்ணுக்கு ஒரு ஆசை, திருமண வாழ்க்கை நல்ல வசதியா இருந்தா எவ்வளவு சௌகரியமா இருக்கும். ஒரு சொந்த வீடு, ஒரு காரு இல்லையா, இந்த பேங்க் பேலன்ஸ், ஒரு நிரந்தர வருமானம் இருக்கிற ஒரு குடும்ப வாழ்க்கையை அமைந்தா, அப்படிப்பட்ட ஒரு கணவன் அமைந்தா யோகமான வாழ்க்கை தானே. ஒரு விரும்புறான். தற்செயலா என்ன ஆகி போச்சு, ஏதோ ஒரு அலையன்ஸ் அப்படி செட் ஆகி போச்சு. ஆரோஸ்கோப் எல்லாம் பாக்குறாங்க. இது அவங்களுக்கும் பிடிச்சு போச்சு. பரவாயில்ல, வசதி இல்லாட்டி பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கலான்னு அந்த மாப்பிள்ளை வீட்லயும் ஒப்புதல் சொல்லிட்டாங்க. அவங்களே எல்லா செலவும் பண்ணி கல்யாணத்தை பண்ணிட்டாங்க. திருமணம் ஆன அந்த நொடியிலிருந்து அந்த கணவனுடைய சொத்துக்கள் அத்தனை யாருக்கு சொந்தமாயிடுச்சு? மனைவிக்கு. அப்பதான் கல்யாண வீட்டுல பேசுவாங்க, யோகம் வந்தா இப்படி எல்லாம் வரணும், இதுதான் யோகா, வேற ஒண்ணும். ஏன்னா யோகா யோகான்னு கேள்விப்படுறீங்கல்ல, என்ன நினைச்சீங்க? இணைதல். இதத்தான் சொன்னாங்க, ஜீவாத்ம பரமாத்ம சங்கமம். ஜீவாத்மான்னா மனம், பரமாத்மான்னா இறைவன். இந்த மனசுக்கு தான் அறிவு வேணும். மனம்தான் மனிதன். இந்த மனசுக்கு தான் இந்த அறிவு வேணும். அந்த அறிவு தான் மனதுக்கு வளம். இதான் மன வளம். புரியுதுங்க? அந்த அறிவை, அந்த அறிவுல முழுமை பெறணும். அறியாம இருக்கக்கூடாது. அந்த முழுமையான அறிவுக்கு பேர் ஞானம். அப்பதான் சொன்னாங்க, அஞ்ஞானம் துன்பத்துக்கு காரணம், ஞானம் துன்பம் இல்லாத மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு காரணம். அப்ப எல்லோரும் ஞானம் பெறணும். ஞானம்னா என்னன்னு தெரியாம ஞானம் பெறணும்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆத்ம ஞானம் பெற்றால் அதுதான் ஞானம். இறைவனை பற்றிய அறிவை பெறுகிற போது, இறைவன் எதுன்னு தெரிஞ்சிட்டாலே அந்த இறைவனோடு மனதை இணைத்து விட்டால் இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கைக்கு தேவையான அறிவில் மனிதன் முழுமை பெற்று விடலாம். இதுதான் வேதம் சொல்லி இருக்குது. இத பின்னாடி வந்தவங்க, வியாசருக்கு பின்னாடி வந்தவங்க,
புரியுதுங்களா? அந்த பெரிய ஞானிகள் தான் வாழ்ந்திருக்கிறாங்க, எல்லா மதத்திலையும் இருந்திருக்கிறாங்க, ஜீசஸ் நபிகள் போன்றவங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்க இதை விட்டுட்டாங்க. ஏதோ ஒரு சடங்கு, எல்லா மதத்திலையும் கடவுளை வேண்டதோட நிக்குது. தே ப்ரே டு காட் ஃபார் பீஸ் ஆஃப் லைஃப். அந்த கடவுளை அறியணுங்கிற கருத்தே இல்லை. ஆனா சொல்லுவாங்க, யாரை காண? சாமியை காண. சாமியை கண்டா மோட்சம் கிட்டும். மோட்சம்னா என்ன? பீஸ், மன நிறைவுன்னு அர்த்தம், அமைதின்னு அர்த்தம். சபரிமலைக்கு போறவன் கூட சாமியை காணணும்னு போறாங்களா? எப்படி சாமியை ஊனக்கண்ணாலே காண முடியும்? அவன் ஞானக்கண்ணை திறக்கணும்னாங்க. அதுக்குதான் குரு. அந்த குரு தேங்காயில 2 கண்ணு, ஊனக்கண்ணு வெளியில தெரியும், அந்த கண்ணு பள்ளமா இருக்கும். 3வது கண்ணு இருக்கிறதே தெரியாது. அந்த கண்ணை குரு திறப்பார். அது போல நீ குரு இல்லாமல் சாமியை காண முடியாது. கடவுளை பற்றிய அறிவையே நீ பெற முடியாது. அதான் குருவருள் இன்றி திருவருள் இல்லை. அப்புறம் குருமார்கள் இருக்கிறாங்கல்ல மதத்துல. இன்னைக்கு இருக்கிற குருமார்களில் யார் அந்த ஞான கண்ணை திறக்கிற, அறிவு கண்ணை திறப்பதற்கு பிறந்து அந்த கடவுளை பற்றிய அறிவை கொடுக்கிறார்களா? விளக்கணும். அதை சிந்தித்து விளக்கி சிந்தித்து தான் புரிய முடியும், பார்த்து அல்ல, கேட்டு அல்ல. கடவுளை புலன்களால் அறியவே முடியாது. புலன் 5க்கும் சொல்லப்படும் நம்மாழ்வார் சொல்வார். நீ தொட்டோ சுவைத்தோ முகர்ந்தோ பார்த்தோ கேட்டோ கடவுளை நீ அறியவே முடியாது. சிந்தித்துதான் அறிய முடியும். அதற்கு குரு விளக்கம் கொடுப்பார். அந்த விளக்கத்தை நீ புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு தான் தியானம்னு ஒண்ணு இருக்கு, மெடிடேஷன். அது வேற ஒண்ணுமே. இந்த புருவ மத்தியிலையும் உச்சந்தலையிலையும் உன் மனதை அங்க நிறுத்தி இங்கே கவனிக்கணும், இந்த இடத்துல. அப்புறம் இங்கே கவனிக்கணும். மூளை சூடாகும். மூளை சூடாகி மூளை வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். The dormant cells will begin to work. இங்கதான் சிந்தனைக்கான மூளை பகுதி இருக்குது, செரிபரல் கார்டெக்ஸ். தியானம் பண்ணாதவங்களுக்கு 90% மக்களுக்கு இந்த சிந்திக்கிற மூளை வேலை செய்யவே செய்யாது. ஒரு சிலருக்கு பிறவியிலேயே வேலை செய்யலாம், பை பர்த். மற்றவங்க வேலையே செய்யாது. They should meditate. அப்ப அந்த மெடிடேஷனை யாரு கத்துக் கொடுப்பா? குரு. மெடிடேஷனை கத்துக் கொடுத்து அந்த கடவுளை பற்றிய அறிவையும் அவர் உபதேசிக்கிறார். அவர்தான் குரு. அப்படி தக்க குருவை அடைந்து கடவுளை பற்றிய அறிவையும் பெற்று அந்த கடவுளையே மனம் நினைத்து, அதுவும் தியானம் தான். அவன் ஆலயம், ஆன்மாவில் மனதை லயப்படுத்துவது. ஆன்மா ஆன்மா என்பது அழியாதது, மெய்ப்பொருள். அதுதான் கடவுள். நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதை செஞ்சீங்கன்னா நீங்க சிந்திப்பீங்க. இந்த சிந்திச்ச உடனே உடல்னா என்னன்னு தெரிஞ்சிடும், இந்த நோயின்னா என்ன புரியுது. எப்படி பாருங்க, அந்த தெய்வம் என்பதுதான் பஞ்சபூதங்களாக இருக்கிறதுன்னு இப்ப நீங்க எல்லாம் படித்து தெரிஞ்சிருப்பீங்க. வெண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே, வேதங்கள் சொல்லுது. அதான் கடவுளுக்கு பேரு பகவான், சக்தி. விண்ண சக்தி, காற்ற வாயு பகவான், நெருப்பு வருண பகவான், அக்னி பகவான், வருண பகவான், பூமா தேவி, இதெல்லாம் சொல்றோமா இல்லையா? அந்த 5ம் கூடி நம்ம உடம்புல இருக்கு. அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில். அதனால இந்த 5 பௌதிக பிரிவுகள், பிசிக்ஸ்,
பிசிக்ஸ் எதை பற்றி படிக்குது? விண்ணு, காற்று, நெருப்பு, நீர், மண்ணு. அந்த 5 பௌதீக பிரிவுகளுடைய கூட்டு தான் நம்முடைய உடல். அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது இல்லையா? அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது. நம்ம உடம்புல 5 இருக்குதா இல்லையா? இல்ல சொல்லுங்க. நம்ம உடம்புல உறுப்புகள் இருக்கு, செல்கள் இருக்கு, எல்லாத்திலையும் மண் இருக்குது. மண்ணுங்கிறது உணவு, சாப்பிட்டது. சயின்ஸ் படிச்சவங்க எல்லாருக்குமே சுவையும் வாசனையும் இருந்தா, சுவை வாசனை இருந்தா அதுக்கு பேரு மண், சுவை இருந்தா நீர், ஒளி வெப்பம் இருந்தா நெருப்பு, ஓசை இருந்தா காற்று, உருவம் இருந்தா வீண். நம்ம உடம்புல இருக்குதா இல்லையா? நிலம், நீர், நெருப்பு, வெப்பம், காற்று, வீண். இந்த விண்ணு தான் உயிர். விண்ணு வலிக்குது, உயிர் போகுதுங்கிறீங்க. இப்ப தெரிஞ்சு போச்சு. இந்த 5ம் ஒரு ப்ரொபோர்ஷனேட் இருக்குது, குவான்டிட்டி அண்ட் குவாலிட்டி. இந்த உடம்புல செல், ஒவ்வொரு செல்லும் ஒரு மனிதன். அது தெரியும் உங்களுக்கு. இப்ப எல்லாம் குளோனிங்ல ஒரு செல்லை எடுத்து ஒரு மனிதனை உருவாக்க முடியும். எவ்ரி செல் இஸ் எ லிவிங் பீயிங், ஒரு ஹியூமன். அப்போ அந்த செல்லுல என்ன இருக்குது? நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். இந்த 5ஐயும் நீங்க மெயின்டைன் பண்ணணும். அதுதான் சாப்பிடுறீங்க. சத்துள்ள உணவு, தூய்மையான உணவு, அளவான உணவு, நல்ல தூய்மையான தண்ணி, மினரல் வாட்டர் அளவோட குடிக்கணும். வெப்பம் மெயின்டைன் பண்றீங்க 37 டிகிரி. காற்று எவ்வளவு வேணும்னு சொல்றீங்க? ஆக்சிஜன், சுத்தமான காற்று சொல்றீங்க. அப்புறம் ஒண்ணு உயிர். அதை பற்றி நமக்கு நிறைய பேருக்கு தெரியல. புரியுதுங்களா? விண். இந்த 5ஐயும் மெயின்டைன் பண்ணினீங்கன்னா உடம்புல இந்த உயிர்னு ஒண்ணு இருக்கு, உயிர் சக்தி. இந்த 5, அது இப்போ இங்க சயின்ஸ் நாலேஜ் இருக்கு. இந்த மின்சார சக்தி இருக்கு. இதுக்கு என்ன பேருங்க? எலக்ட்ரோ மேக்னெட்டிக் எனர்ஜி. இதுக்கு ஒரு வோல்டேஜ் இருக்கு. இந்த வோல்டேஜ் சரியா இருந்தாதான் எல்லா கருவியும் வேலை செய்யும் முழு திறனோட. எல்லாருக்கும் தெரியும் அல்லவா? அதே போல நம்ம உயிருக்கு ஒரு வோல்டேஜ் இருக்குதுங்க. அவ்வளவு. இந்த வோல்டேஜ மெயின்டைன் பண்ணீங்கன்னா எல்லா உறுப்பும் அது முழு திறனோட இயங்கும். அதுக்கு பேரு ஈஸ். முழு திறனோட இயங்கலன்னா டிசீஸ் தான் சொல்றீங்க. கோளாறா போச்சு, பேன் வேலை செய்யல, இந்த இருதயம் வேலை செய்யல, குடல் வேலை செய்யல, கண்ணு வேலை செய்யல, கல்லீரல் வேலை செய்யல, கணையம் வேலை செய்யல. என்ன? இதென்ன நோய்? நமக்கு இவ்வளவு நாளும் தெரியல. இப்ப தெரிஞ்சு போச்சு. இப்ப எனக்கு உடல்நலம் காக்கிற அறிவுல தெளிவு வந்து விட்டது. புரிஞ்ச போச்சா? இதை மெயின்டைன் பண்ணீங்கன்னா போதும். எனக்கு ஒரு காலத்துல நோய் இருந்தது, கவலையா இருந்தது. தற்கொலை பண்ணிடலாமான்னு நினைச்சேன். நான் ரிட்டையர் ஆக மாட்டேன், செத்து போயிடுவேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். புரியுங்களா? 15 வருஷம் ஆச்சு ரிட்டையர் ஆகி. ஏன்னா இப்ப எனக்கு தெரிஞ்சு போச்சு. எனக்கு ஐ எம் a free consultant for physical health and mental health. உலகத்துல எங்க யாருக்கு என்ன நோய் நான் கொடுக்கிறேன், வா. நோய் இல்லாமல் வாழலாம். அறிவு. அதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இந்த அறிவு உங்களுக்கு கிடைத்து விட்டால் உங்களுக்கு ஏதாவது யாருக்காவது கவலை இருக்குமா? பிரச்சனை இருக்குமா? சொல்லுங்க. எல்லாருக்கும் பிரச்சனை இருக்குது. ஹெல்த் ப்ராப்ளம். இன்னைக்கு ஒண்ணு நோய் இருக்கலாம், இல்லைன்னா பின்னால நோய் வரும். கடைசியில மரணமாவது நோய் வந்துதான் சாவான். நோய் இல்லாம சாகணும். வயோதிகம் வந்த பிறகு நோய் இருக்கக்கூடாது. போதும் 80 வயசுக்கு மேல நமக்கே போலாம் அப்படிங்கிற ஒரு நிலை. இதுக்கு மேல நடமாட முடியலன்னா போயிடணும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்போம். அன்னைக்கு ஒரு நாள் ஒரு பிரச்சனை இல்லாம வீட்டிலேயே அப்படியே தூக்கத்திலே கூட உயிர் போயிடும். அப்படி சாவணும். சாவு கூட நல்லபடியா சாவணும். அவஸ்தைப்பட்டு சாவப்படாது. அப்பலோல போய் சாவப்படாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதான் சொல்லுவான், நல்லா ஒருத்தன் செத்தான், நல்லபடியா செத்தான்னாலே அவன் பெரிய அறிவாளி, புண்ணியவான்னு அர்த்தம். இல்லைன்னா நீ பாவம் பண்ணி இருக்கிற, உன் உடம்பையே நீ கெடுத்துட்ட. நம்ம உடம்ப நம்ம கெடுத்துருக்கிறோம்.
எப்படி இந்த உடம்பை எப்படி கெடுத்தோம்னா, இந்த பஞ்சபூத கூட்டை எப்படி கெடுத்தோம்னா, ஒரு 5 செயல்களில் நாம் கெடுத்திருக்கிறோம். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒண்ணு உணவு. நமக்கு எப்ப சாப்பிடணும், எதை சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும், எவ்வளவு சாப்பிடணும், எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. பசித்து புசி, அது தெரியுமா இல்லையா? ஆனா எல்லாரும் பசிச்சா சாப்பிடுறீங்க. சரி, எதை சாப்பிடணும்னு தெரியுமா? தெரியும். சுத்தமான உணவு, சத்து உள்ள உணவு, உயிர் சத்து உள்ள உணவு சொல்றீங்கல்ல. ஆனா சாப்பிடுறீங்களா? உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோரே. சரி, உணவை எப்படி சாப்பிடணும்? விரும்பி, ரசித்து, ருசித்து, அரைச்சு, கூழாக்கி, சுவைத்து உண்ணும். சுவையை ரசிக்கணும். நுறுங்க தின்றால் 100 வயது, அளவுக்கு மிஞ்சினால் அமுதம். இதை எத்தனை பேர் கடைபிடிக்கிறாங்க சொல்லுங்க. எப்படி நீ நோய் இல்லாம வாழ போற? எந்த கடவுளை வேண்டி நீ தப்பிச்சிருவானே? சரி, இந்த உடலுக்கு வேண்டிய உழைப்பு வேணுமா இல்லையா? ஏன்னா உணவுல தான் நிலமும் நீரும், நிலமும் நீரும் உணவுல கிடைக்குது. உழைப்பு இருக்கு பாருங்க, அதுலதான் உடம்புக்கு வெப்பமும் காற்றும் கிடைக்கும். உழைக்கணும், உடல் உழைப்பு இருக்கணும். எல்லா மூட்டுகளும் அசையணும், தசையெல்லாம் அசையணும், மூச்சு வாங்கணும், உடம்புல சூடு ஏறணும். உழைப்பு இருந்தாதான் உடம்புல சூடு வரும், வெப்பம். ஆரோக்கியம். உடம்புல சூடா இருக்கும், நல்லா ஆரோக்கியமா இருக்கிறான். 2 நாள் மேல ஊட்டிக்கு போனேன், 2 நாள் ஊட்டியில எனக்கு என்னமோ அங்க இருக்கவே பிடிக்கல. கீழே வந்தவுடனே உடம்பு நல்லா இருக்கு. ஏன்னா அங்க உடம்பு சுருங்கி போகுது, சூடே இல்லை, ஆக்சிஜனே குறைஞ்சு போகுது இல்ல. குன்னூர் தாண்டின உடனே மூச்சு வாங்குதா இல்லையா? அப்புறம் என்ன? சூடு வேணும் உடம்புக்கு, உழைக்கணும். அதனால இப்ப உழைப்பு, எல்லாருக்கும் உழைப்பு இருக்குதா? உடல் உழைப்பு சரியாது. உறக்கம், உறக்கத்துல உறக்கம், இன்னொன்னு உடல் உறவு செக்ஸ், இன்னொன்னு எண்ணம். இந்த 3 சேர்த்தே சொல்லிடுறேன். நீங்க உறங்கும் போதுதான் நம்ம உடம்புல விண்ணுன்னு சொல்றோம்ல, உயிர். இப்போ உணவுல நிலமும் நீரும் வந்துருது, உழைப்புல வெப்பமும் காற்றும். இது ஒண்ணுதானே. உறங்கும் போதுதான் சார்ஜ் ஆகுது. செல்போனை ஆஃப் பண்ணி போட்டா தான் சார்ஜ் ஏறும். புரியுது? எலக்ட்ரிக்கல் சார்ஜ் சொல்றீங்கல்ல, எலக்ட்ரான் தான் உயிர். எலக்ட்ரான் அப்பதான் சார்ஜ் ஆகும். ஆனா காற்றோட்டமான இடத்துல உறங்கணும். ஏன்? காற்று மூலமா வருது பிராணசக்தி, ஆக்சிஜன். ஆக்சிஜன் உயிர், பிராணவாயு. நீங்க உறங்குற இடத்துல எத்தனை பேரு காற்றோட்டமான இடத்துல உறங்குறோம்? வீட்டுக்குள்ள உறங்குறவனை விட தெருவுல உறங்குறவன், ஓபன் பிளேஸ்ல உறங்குறவன் தான் ஆரோக்கியமா இருக்கிறான். ஏசியில உறங்குறவனுக்கு கண்டிப்பா கிட்னி ப்ராப்ளம் வருது. புரியுதுங்களா? அது நிறைய பேருக்கு இன்னும் தெரியாது. எங்க ஏசியை அதிகமா யூஸ் பண்றீங்களோ கண்டிப்பா ஹெல்த், அதுல கடைசியில எதுல போய் நிக்கும்? கிட்னி ப்ராப்ளத்துக்கு முக்கியமான காரணம் ஏசி. நல்லா புரியுது. அப்போ உறக்கம் சரியில்லை, நோய் வருமல்ல. நமக்கே தெரியும், உறக்கம் சரியில்லைன்னா நோய் வருது, ஜீரணமே ஆக மாட்டேங்குத. அதே போல உடல் உறவுல நமக்கு இந்த உயிர் சக்தி அதிகமா செலவாகுது. அதனாலதான் உடல் உறவுக்கு பின்னால சோர்வா இருக்குது. தெரியல, நல்லா தூங்கணும், திரும்ப சார்ஜ் ஏறும். அதனாலதான் பகல்ல உணர்வு கூடாது. ஏன்னா பகல்ல உறங்க முடியாது, உறங்க கூடாது, இரவு தான் இருக்கணும். அதுவும் சாப்பிட்டு 3 மணி நேரம் இருக்கு, வயிறு சமக்கு எம்டியா இருக்கணும், டைஜஷன் வேலை முடிஞ்சிடணும். சிறுகுடலுக்கோ இறப்பைக்கோ வேலை இருக்கக்கூடாது. அப்புறம் உடல் உறவு வச்சுக்கிட்டீங்கன்னா தான் இந்த சக்தி செலவானாலும் அஜீரணம் வராது, இல்லைன்னா அஜீரணம். அதனாலதான் காலையில நெஞ்சு கரிக்குது, உடம்பெல்லாம் வலிக்குது, கான்ஸ்டிபேஷன் வருது.
நிறைய பேருக்கு தெரியாது. செக்ஸ்ல எப்படி செக்ஸ் இருக்கணும்னே தெரியாது. அதே போல டென்ஷன் சொல்றீங்கல்ல, பேராசை, சினம், அச்சம், கவலை, துக்கம், பஞ்சம், இந்த 6 உணர்வுகள் வருதா வரலையா மனுஷனுக்கு? இதுக்கு பேர் என்னங்க? இதுதான் டென்ஷன், மன கொந்தளிப்பு, ஸ்ட்ரெஸ். ஸ்ட்ரெஸ் ரிலீஃப்ங்கிறீங்க இல்லையா? மன கொந்தளிப்பு, மன அழுத்தம் தானே இது. நோய் வருதா வரலையா? இது வரும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம உடம்புல உள்ள அந்த எனர்ஜி டிஸ்சார்ஜ் ஆயிடும், லோ வோல்டேஜ் ஆயிடும். இதனாலதான் மருத்துவர்கள் சொல்றாங்க, டென்ஷன் ஆகாதீங்க, அமைதியா இருங்க. உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை தான் நோய்க்கு முக்கியமான காரணம். புரிஞ்சு போச்சா? இப்ப அறிவு தானே, இந்த அறிவு வந்துருச்சுன்னா உடல் நலத்தோட வாழலாமல்ல. இது எப்ப இந்த அறிவு வருது? இறைவனை உணர்ந்த உடனே அந்த இறைநிலை தான் பஞ்சபூதமா இருக்குது. அதனால கோயில்ல வச்சாங்க 5 தலை நாகம். இறைவனுக்கு உருவம் இல்ல, விண்ணாகி காற்றாகி கனலாகி நீராகி நிலமாகி. பகவத்கீதை சொல்லுது, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் நானே. இதுக்குதான் ஆன்மீகம், இதுதான் கடவுள் பற்றிய அறிவு. இந்த கடவுள் பற்றிய அறிவு வந்தா உடல்நலம் காக்கிற அறிவு வந்துருமா வராதா? வெரி சிம்பிள். அதே போல கடவுள் பற்றிய அறிவு வந்துச்சுன்னா அந்த கடவுள் தான் எல்லா பொருளையும் உண்டாக்கி வச்சிருக்குது. யாருக்கு? நமக்கு தேவையானதை. மனிதனை படைப்பதற்கு முன்னால் மனிதனுக்கு தேவையான அத்தனை பொருட்களையும் படைத்து அதை வாழ்க்கைக்கு தேவையான பொருள்களாக மாற்றுகிற தொழில் அறிவையும் கொடுத்து விட்டது. நீ உழைக்கணும், என்ன வேணும்னு தெரிஞ்சுக்கிட்டு. வேண்டல் என்ன, வளம் என்ன, அதான் வேண்டல் வளம் தெரிந்து வாழ வேண்டும். இதான் வண்டவாளம் தெரிஞ்சு வாழணும்னு சொல்லி போட்டான். இவன் அடுத்தவனை சொல்றான், ஓ வண்டவாளம் எனக்கு தெரியும்டாங்கிறான். அட, ஓ வண்டவாளம் உனக்கு தெரிஞ்சா போதும் முதல்ல. புரியுதா? இப்போ என்னங்க வேணும் எனக்கு? ஒண்ணு தொழில 4 தொழில் இருக்கு. ஒன்னு பொருள் உற்பத்தி, ஒன்னு வாணிபம், 3வது நிர்வாகம், அடுத்தது சர்வீஸ். இப்ப நீங்க எல்லாம் எல்லாம் இருக்கிறீங்க நிர்வாகம். இட்ஸ் நாட் அ ப்ரொடக்ஷன், இட்ஸ் நாட் அ ட்ரேட், இது மேனேஜ்மெண்ட். அடுத்தது சர்வீஸ். இல்ல, இப்படி 4 பிரிவுல ஏதாவது ஒரு தொழிலை கத்துக்கிட்டீங்க, உழைச்சா போதும் இல்ல? பொருள் வருமா வராதா? நீங்க கடவுளை போய் என்னத்தை வேண்டணும்? போய் கடவுளை வேண்ட வேண்டியது, கடவுளை அறிந்தா போதும். நான் வேண்டி பெற வேண்டியது ஒண்ணுமே இல்லை. நான் தொழில் அறிவை வளர்த்துக்கிட்டு ஆக்கத்தறிவுல அறிவை செலுத்தி ஊக்கமுடன் உழைக்கணும், சிக்கனத்தை கடைபிடிக்கணும். அப்ப நான் செல்வந்தர் ஆகலாம். இவ்வளவுதானே. இன்னொன்னு நினைக்கணும், எனக்கு இந்த பொருள் வேணும், இந்த பொருளை அடைவேன் என்று நினைக்கணும். எனக்கு எங்க வரப்போகுது அப்படின்னா வராது. அதான் உளவியல்ல சொல்றாங்க, கனவு காணுங்கள். ஒரு கார் வாங்கணும்னா கூட நீங்க கார் வாங்கணும்னு நினைச்சா தானே கார் வாங்க முடியும். உங்களால நினைக்கவே இல்லையே. எண்ணிய எண்ணி அங்கு எய்துவை எண்ணியர் பெண்ணியராக பெரிய. புரியுதுங்களா? அப்போ எண்ணத்துக்கு இவ்வளவு வலிமை இருக்குது. ஏன்னா எண்ணுவது எது? மனம். மனம்ங்கிறது எது? அதே இறைநிலை. அப்ப உலகத்துல கடவுள் மட்டும் வலியதல்ல, என் மனமும் வலியதுதான். ஏனென்றால் அந்த கடவுள் தானே மனமா இருக்குது. காட் இஸ் ஆம்னிபொட்டன்ட், மேன் இஸ் ஆம்னிபொட்டன்ட். அப்படியானால் நான் நினைத்தாலும் நடக்கும். அப்ப இதான் நீங்க சொல்றாங்க அப்துல் கலாம் போன்றவர்கள், கனவு காணுங்க. நான் எப்படி இப்படி ஆகணும், இப்படி ஆகணும். நீ நினைக்கணும், நினைச்சீங்கன்னா நடக்கும். புரியுதுல? நான் அப்பாயின்மெண்ட் கோயம்புத்தூர், ரிட்டையர்மெண்ட்டும் கோயம்புத்தூர் தான். எங்க டிரான்ஸ்பர் ஆகி போனாலும் நான் கோயம்புத்தூருக்கு வந்துருவேன் தான் சொல்லிட்டு வருவேன். சீக்கிரம் வந்துருவேன், சீக்கிரம் வந்துருவேன்.
10 மாதத்துக்கு மேல நான் எந்த ஊர்லயும் வேலை பார்த்ததில்லை. நினைப்பதை முடிப்பவன் பேர் எனக்கு இந்த டிபார்ட்மெண்ட்ல. கோயம்புத்தூர் தானே சேரான. இன்னைய வரைக்கும் இந்த நிமிடம் வரை நான் என்ன நினைக்கிறேனோ அத்தனை நடக்கும். ஏன் எனக்கு தெரியுது, மனம் வலியது. மனதை விட வலியது வேற எதுவும் இல்லை. இறைவனை விட வலியதும் வேற எதுவும் இல்லை. இறைவன் தான் மனிதன். அதுக்கு பரம ஆத்மா, இது ஜீவாத்மா. இது பரமாத்மாவாக மாறிவிட்டால், மனிதன் தெய்வமாகிவிட்டால் நினைப்பதெல்லாம் நடந்துவிடும். நினைப்பதெல்லாம் நடந்துவிட்டால் தெய்வம் வேறே இல்லை. இப்ப சொல்றான், நான் என்ன கடவுளா நினைப்பதெல்லாம் நடக்கிறதுக்கு? நீ கடவுள் ஆயிட்டா நினைப்பது நடக்கும். மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயையாம், மனம் உயிர் வெளியினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவனும் ஆபதம் எய்திடும், மனம் அறிவாகிய மனிதனும் தெய்வமே. அதுக்கு தான் மெடிடேஷன். மனதை விரிக்கணும், மெரிச்சா 6 கடலாக மாறணும்னா என்ன செய்யணும்? 6 கடலோடு இணையணும், கடலை உணரணும், அதோடு 2 கலக்கணும், சமாதி நிலையை அடையணும். ஏன்? 6க்கு ஆதி நிலை எது? கடல். கடல் நீர் தான் ஆவியாகி மேகமாக திரண்டு மழையாக பொழிந்து ஆறாக ஓடுகிறது. இது தெரியல. அப்ப மனம் என்பது எது? இறைநிலைதான். இந்த தெளிவு வந்தால் அப்படியே மெடிடேட் பண்ணுவீங்க, மெர்ஜ் ஆயிடும். ஆன பிறகு நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அறிவு வந்துடும், எண்ணத்துக்கு வலிமை வந்துடும். எண்ணிய முடிதல் வேண்டும். பாரதி சொன்னார், எண்ணிய எண்ணியாங்கு எய்துவ எண்ணிய திண்ணியராக பெறின், வேண்டிய வேண்டியாங்கு எய்தலால் செய் தவம். புரியுதா? தவம் செய், வேண்டியதை அடையலாம். பாரதி. எத்தனை பேருக்கு தவம் செய்யணுங்கிற எண்ணம் வந்தது? தவம்னா மெடிடேஷன். மெடிடேஷன்னா ஆன்மலயம். இதோ கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு இருக்குது தியானம் அல்ல. ஆன்மாவிலே மனதை லயப்படுத்தணும். அதான் ஆலயம் தொழுவது சாலவும். ஆலயங்களுக்கு போறோம், ஏதோ கண்ணை மூடி உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஆன்மாவிலேயே மனதை லயப்படுத்தினாங்க. ஆன்மானா என்னன்னே தெரியாது. லயமாதல்னா நினைத்தல். ஆன்மா என்பது கடவுள். கடவுள் எது என்று தெரியாமலே நீங்கள் கடவுளை எப்படி நினைக்க முடியும்? வெறும் சடங்கு தான் நடக்குது கோயில்கள்ல. கோயில் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம். இந்த கோயில் இருந்து என்ன, இருந்தாம போனா என்ன? நல்லா புரிஞ்சுட்டீங்களா? இதே போல நீங்க உறவு நலம்னு சொன்னீங்கல்ல, ஆன்மாவை அறிந்தால் அந்த ஆன்மாதான் பஞ்சபூதங்களாகி, பஞ்சபூதங்கள் கூடிதான் தாவரமாகி புழுவாகி பூச்சியாகி ஊர்வனவாகி கால்நடையாகி மனிதனாக ஆகியிருக்கிறது. வேதம் சொல்லுகிறது. அர்ஜுனனுக்கு சொல்லுகிறான் கிருஷ்ணன், அர்ஜுனா, விண்ணும் காற்றும் நெருப்பும் நீரும் மண்ணும் அண்ட சராசரங்களும் தாவரமும் புழுவும் பூச்சியும் ஊர்வனவும் கால்நடையும் மனிதனும் நானே. அப்ப நாமெல்லாம் யாருடைய இங்கிருந்து வந்தோம்? நாம் அனைவரும் இறைநிலையினுடைய தன்மாற்றம். அதுதான் இதுவாக ஆகியிருக்கிறது. வானாகி மண்ணாகி ஊனாகி உயிராகி. இப்ப சொல்லுங்க, நம்மெல்லாம் யாரு? இறைவனுடைய தன்மாற்றம், தி எவல்யூஷன். அதுதான் இதுவாக இருக்கிறது. இந்த உண்மை தெரிஞ்ச உடனே நாமெல்லாம் யாருங்க? இறைநிலையினுடைய தன்மாற்றம். இப்ப நாம எல்லாம் ஒண்ணுதானே? இப்பதான் நமக்கு தந்தையும் தாயும் யாரு? இறைவன். தந்தையும் நீயே, தாயும் நீயே, அம்மையே அப்பா. அப்ப நாமெல்லாம் யாரு? ஒரே இறைவனுடைய பிள்ளைகள். அப்ப நாமெல்லாம் சகோதர சகோதரிகள் தானே? அப்போ சகோதர அன்பு இருக்கணும்ல. சகோதர அன்புன்னா என்ன? துன்பம் கொடுப்பானா? அன்பே பிரதானம். சகோதர அன்பே பிரதானம். தான் ஆடாவிட்டாலும் என்ன ஆடும்?
தன் தசையாடு ஆடுதா? இப்போ எல்லோரும் மின்புட்டு இருக்க நினைக்கிறானா? மதிப்பு தெரியல. தன்னை நான் யார், அதுதான் நீங்களும். நீங்கள் வேறு, நான் வேறு அல்ல, இரண்டும் சமம். அப்ப இங்க ஜாதி, மதம், மொழி, தேசம், உணர்வு ஏதாவது உண்டா? நம்ம அப்பா ஒரு ஜாதி, நமக்கு ஒரு ஜாதி சொல்லிட்டு இருக்கிறோம், மொழியை சொல்லிட்டு இருக்கோம், நாடை சொல்லிட்டு இருக்கிறோம். இறைவன் எந்த மொழி, எந்த ஜாதி, எந்த இனம்? ஒண்ணும் கிடையாது. நீங்க ஜாதியை ஒழிச்சிருவீங்களா? ஜாதி, மத, இன, மொழி, தேச பேதத்தை ஒழித்து விட போகிறீர்களா? ஒரு காலமும் நடக்காது. எப்போ நடக்கும்னா, ஆன்மாவை அறிந்தால் ஜாதி ஒளிந்து விடும், அன்பு மலர்ந்து விடும். புரியுது? அப்ப இருக்கிற மதங்கள் இருக்குமா? அதெல்லாம் ஒளிந்து போயிடும். விவேகானந்தர் சொன்னார், மதம் ஒழியணும், மதங்கள் ஒன்றுபட வேண்டும். ஏனென்றால் அந்த மதங்கள் கடவுள் பற்றிய கருத்தில் மாறுபட்டிருக்கிறது. ஆனா ஒரே கடவுள்னு சொல்லுது. அந்த ஒரு கடவுள் எது என்று இந்த மத தலைவர்களால் சொல்ல இயலவில்லை. இதைத்தான் வேதாத்திரி மகரிஷி கேட்டார் ஆழியார்ல. மத தலைவர்களே, நீங்கள் ஒரு மாநாடு போடுங்கள். எல்லோரும் கடவுள் ஒன்று என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அது தூணிலும் இருக்கும், துரும்பிலும் இருக்கும், அது அருவம், அதுதான் உருவம், எல்லாம் சொல்றீங்க. அந்த ஒரு கடவுள் எது என்று ஒரு அறிக்கை விடுங்கள், ஒரு மாநாடு போடுங்கள். இன்னைய வரைக்கும் எந்த மத தலைவரும் உலகத்தில் போடல. உங்களுக்கு புரிஞ்சுச்சா? இப்போ அந்த அதான் அறிந்தது சிவம், மலர்வது அன்பு. காட் இஸ் லவ். நான் யார்? ஆன்மாவை அறிந்தவிடம் ஆன்ம நேயம் வந்துவிடும். இதுதான் ஆன்மீகம், ஆன்ம நேயம். புரியுதா? இப்போ இப்ப ஆன்ம நேயம் இருக்குதா? கணவன் மனைவிக்கு இடையில கூட இல்ல. அன்பு மரணம் உடை தாயின் இல்வாழ்க்கை, அன்பும் பயனும் அது. கேட்கறது தான் நல்லா இருக்குது. எங்க இருக்குது அன்பு? புரியுதா? அப்புறம் எப்படி உறவு நல்லா இருக்கும்? வரவே வர. இப்ப சொல்றேன், இந்த ஆன்மாவை அறிந்து விட்டால் அன்பு மலர்ந்து விடும். அன்பு மலர்ந்தால் மனிதன் ஈதல் இசைப்பட வாழ்வு. யாருக்கும் துன்பம் கொடுக்க மாட்டான், உடலை தாக்க மாட்டான், பொருளை பறிக்க மாட்டான், வாழ்க்கை சுதந்திரத்தை அளிக்க மாட்டான். பிறருக்கு பொருள் ஊட்டை தெரியவில்லை, பொருள் இல்லை, பொருளை கொடுப்பான். அறிவு இல்லை, அறிவை கொடுப்பான். ஏனென்றால் குழந்தைகள், முதியவர்களுக்கு முடியாது, உழைக்க தெரியாது, உழைக்க இயலாது, அறிவு குறைபாடு இருக்கும். அப்பதான் ஈதல் இசைப்பட வாழ்தல். இசைவு என்றால் துன்பம் கொடுக்காமல் வாழ்வது, ஈதல் என்றால் துன்பம் போக்கி வாழ்வது. இந்த பண்பு வந்துச்சா? இது வராம எப்படி சார் உறவு நலம் வரப்போகுது? எப்படி ஹாப்பியா வாழ போறீங்க? யூ cannot. ரைட்? இப்போ இறை உணர்வு பெற்றால் உடல்நலம் காக்கிற அறிவு வந்துடும், பொருள் ஈற்ற அறிவு வந்துடும், நட்பு நலம் காக்கிற அறிவு வந்துடும். மன நிறைவுக்கு இப்ப நம்ம என்ன சொல்றோம்? இன்னொருத்தர் அனுபவிக்கிறத பார்த்துதான் அவர் அனுபவிக்கிற இன்பம் எனக்கு இல்லையே, அவர்கிட்ட இருக்கிற பொருளும் புகழும் புலனின்பமும் எனக்கு இல்லையே என்று ஆசைப்படுகிறோம். நான் செத்து போன பிறகு இருக்கிறவங்க எல்லாம் அனுபவிப்பாங்களே, ஐயோ நான் அனுபவிக்காம செத்து போயிடுவனே என்ற மரண பயமும் இருக்கிறது. ஆன்மாவை அறிந்து விட்டால் இங்கே அனுபவிப்பது ஆன்மாதான், அது அழிவதில்லை. என்னால மனம் தானே அனுபவிக்குது. எது மனமா இருக்குது? ஆன்மா. அப்ப எல்லாரும் உடம்புலையும் இந்த உலக இன்பத்தை அனுபவிப்பது எது? ஆன்மா. அந்த ஆன்மா தானே நானு. அப்ப பிறர் அனுபவிக்கிற இன்பத்தை பார்த்து, பிறரிடம் இருக்கிற பொருள் புகழ் செல்வாக்கை பார்த்து பொறாமை வருமா? நான் கேட்கிறேன், நம்ம பிள்ளைகள் நமக்கு இல்லாத உடல் நலமும் பொருள் வளமும் புகழும் புலனின்பமும் நம்ம பிள்ளைகளுக்கு இருக்குது, நமக்கு பொறாமையா இருக்குதா? யாருக்கா இருக்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப மட்டும் சொல்றீங்க அவங்கிட்ட இருந்தா என்கிட்ட இருந்த மாதிரி. இப்ப நான் கேட்பேன், என்னோட சன்னு அவனை சொல்றான், நான் இதுவரைக்கும் 17 நாடுகளுக்கு போயிட்டு வந்துட்டேன் பாருங்க. டேய், இன்னும் வாழ்நாளைக்குள்ள உலகம் முழுதும் சுத்தி வாடா.
எனக்கு போகணுங்கிற எண்ணம் இல்லை. ஏன் இங்க போறது நான் தானே. புரியுதா? இந்த மனநிலை வந்து விட்டால் ஆசையே இருக்காது. மரண பயம் இருக்குமா? இருக்குது எல்லாமே நான் தானே. எனக்கு நோவில்லை, சாவில்லை, நான் மரணத்தை வென்றவன், மரணமில்லா பெருவாழ்வு வாழலாம். மரண பயமே கிடையாது. ஏன்? மரணமே கிடையாது அல்லவா? புரியுதா? இப்போ இந்த நிலைக்கு வந்துட்டா பீஸ் வந்துடும், மன அமைதி, நிறைவு. இப்போ உடல்நலத்தோடு வாழ்றதுக்கு என்ன அறிவு வேணும்? ஆன்மா பற்றிய அறிவு, கடவுள் பற்றிய அறிவு. பொருள் வளத்தோடு வாழ்றதுக்கு என்ன அறிவு வேணும்? கடவுள் பற்றிய அறிவு. நட்பு நலத்தோடு வாழ்றதுக்கு என்ன அறிவு வேணும்? கடவுள் பற்றிய அறிவு. மன நிறைவுக்கு என்ன அறிவு வேணும்? கடவுள் பற்றிய அறிவு. அந்த கடவுள் என்பதே அறிவுதான். அதுக்கு உருவம் இல்லை, அருள். அறிவுக்குத்தான் உருவம் இல்லை. ஆகையினாலதான் அறிவே கடவுள், அறிவே தெய்வம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்ததுதான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டு அறிவதை அறிவித்தார் திருவள்ளுவர். வால் அறிவன் சொல்வார், அறிவு அர்த்தம் காக்கும் கருவின்னு சொல்வார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறைகள் சொன்னார் அறிஞர் திருமூலர். அதான் தியானம். சித்தர்கள், அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அதான் ஒரு ஜோதி ஜோதி ஜோதியினர், அறிவு பெருஞ்சோதியினர். அந்த அறிவுக்கு கோயில் அமைத்தார் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள். அந்த கோயில் தான் ஆழியாரில் அமைக்கப்பட்டிருக்கிறது, பொள்ளாச்சிக்கு பக்கத்தில். எத்தனை நாள் அந்த வழியா போறீங்க? எத்தனை பேர் இது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அங்கிருந்து தான் வந்திருக்கிறேன். இப்ப புரியுதா? இங்க இருக்கிறவங்களுக்கு இன்னும் அறிவு திருக்கோயில் என்னன்னு தெரியல. அது கோயில், அறிவுதான் கோயில், அறிவுதான் தெய்வம். உருவம் உண்டா? இல்ல. புரியுதா? இப்போ இதை நீங்கள் புரிந்து கொண்டு நீங்கள் அந்த அறிவை அறிய வேண்டும். அப்படி அறிவை அறியணும்னா அதுக்கு என்ன செய்யணும்? குருவை அடையணும். உன்னையோ கடவுளையோ அறிய என்றால் ஒரு குறுக்கு வழி உண்டு. தன்னை அறிந்து அந்நிலையில் நிலைத்து வாழும் தனிக்கருணை வடிவான குருவை அடையணும். அந்த குரு சொல்லிக் கொடுப்பார். என்ன சொல்லிக் கொடுப்பாரு? தியானம் சொல்லிக் கொடுப்பார். அப்புறம் கடவுளை பற்றி சொல்லிக் கொடுப்பார். புரியுது? சொல்லிக் கொடுத்து அதுக்கப்புறம் இந்த அறிவெல்லாம் இவரும் சொல்லுவார். உடலெல்லாம் காக்கிற அறிவு. ஏன்னா இது இறைவன் சொன்னது, அவருக்கு சொன்னது. அதை நமக்கு சொல்றார். நாம அதை உறுதிப்படுத்தணும். இங்க நல்லா புரிஞ்சுக்கங்க. இதுவரைக்கும் உலகத்துல ஒருவர் இன்னொருக்கு அறிவுரை சொல்லி அந்த அறிவுரையை கேட்டு திருந்தினதா சரித்திரம் கிடையாது. அந்த அறிவுரையை சிந்தித்து எப்போ அவன் விளங்கிக் கொள்கிறானோ அப்பதான் அந்த அறிவுரைப்படி வாழ்வான். நீங்கள் அறிவுரை கூறி மனிதனை நல்வழிப்படுத்தவே முடியாது. அவன் சிந்திக்கணும், சுயமா சிந்திக்கணும். அப்பொழுது இந்த குருமார்கள் சொன்ன அறிவுரையை இறைவன் சொல்வான். அப்பதான் அவனுக்கு உறுதிப்படும். ஆக இந்த அறிவுரைகளை கடைபிடித்து வாழ வேண்டும் என்றால் கூட குருமார்கள் நமக்கு சொல்ற, ஞானிகள் சொல்லுகிற அறிவுரையை இறைவனிடமிருந்து நாம் பெற வேண்டும். அதற்குத்தான் இந்த ஆன்மீக பயிற்சிகள், இதுதான் மெடிடேஷன். வாங்க மெடிடேஷனை கத்துக்குங்க. இது கொடுக்கிற விளக்கங்கள் எல்லாம் சிந்தியுங்க. இறைவனை உணர்ந்துட்டீங்கன்னா இந்த அறிவு உங்களுடையதாக மாறிவிடும். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லி இருக்கிறேன், இதெல்லாம் சரிப்படுது, பட் யூ கேனாட் ஃபாலோ. உங்களால முடியாது. அந்த இறைவனை உணர்ந்தாதான் நீங்க ஒப்புக்கொள்ளணும். அப்பதான் உங்களால ஃபாலோ பண்ண முடியும். ஆக நான் சொல்லியிருக்கிற அறிவுரைகளை நீங்கள் விளங்கிக் கொண்டு புரிந்து கொண்டு கடைபிடித்து வாழ்வதற்கு இந்த பயிற்சியை நீங்கள் பெற வேண்டும். அதுதான் என்ன சொல்லியிருக்கோங்க? தியானம், தவம். அந்த பயிற்சியை தான் ஆங்காங்கு உள்ள அறிவு திருக்கோயில்களில், உங்க ஊர்லயே இருக்குது, பக்கத்துல இருக்கும், அல்லது பொள்ளாச்சியிலே இருக்குது,
ஒரு ஊர்ல பல மையங்கள் இருக்குது. அங்க போங்க, லீவு நாள் போங்க, போய் கத்துக்குங்க. போய் எப்ப டைம் இருக்குதோ கத்துக்குங்க. வீட்டுல பயிற்சி செய்யலாம். அவ்வப்பொழுது போய் கத்துக்கிட்டீங்கன்னா போதும். நீங்கள் ஆன்மாவை அறியலாம், மகிழ்ச்சியாக வாழலாம். மகிழ்ச்சியாக வாழ்வுக்கு ஆன்மீக அறிவு, கடவுளை பற்றிய அறிவு, அந்த கடவுளை பற்றிய அறிவுதான் ஞானம். அந்த ஞானமே மனதுக்கு வளம். இதான் மனவள கலை. அறிவில் முழுமை பெறுவது, ஞானம் பெறுவது என்று கூறி இந்த சிந்தனையை நிறைவு செய்கிறேன். அனைவருக்கும் நன்றி, மகிழ்ச்சி, வாழ்த்துக்கள்.